Hello everyone, welcome to Mr.G Tech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா இன்சாட்டில் ஸ்லோ மோஷன் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ப்ளஸ் வந்து இன்சாட் ஆப்பில் ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. ஸோ அது என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ இன்சாட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன வீடியோ வந்து ஸ்லோ மோஷனில் வேணுமோ அந்த வீடியோவை சூஸ் பண்ணுங்கள். ஸோ வீடியோ சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்துடுவீங்க. இங்கே ஸ்லோ மோஷன் எடிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஸ்பீடு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பீடை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டாண்டர்ட் இன்னொன்று கர்வ்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்டாண்டர்ட்லேயே இருந்துக்குங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணால் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக 1x இருக்கும். பார்த்தாலே தெரியும். கீழே வந்து 1x 2x 10x 100x அப்படி இருக்கும். ஸோ கீழே ரேஞ்ச் இருப்போம். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே டைம் கொடுத்துருப்பாங்க. 9.9 செகண்ட்ஸ் இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வேணும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்லோவாக பண்ணால் இன்னும் கொஞ்சம் டைமிங்கும் எனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ ஏதோ ஒரு சாங் போட்டு கூட அந்த வீடியோவை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 9 செகண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதோட ஸ்பீடை நீங்கள் கூட்டிக்கலாம் இல்லை குறைச்சிக்கலாம். இப்போ நான் ஸ்லோ மோஷன் பண்ணணும். ஸோ அதை வந்துட்டு 0.5 கொண்டு வரேன். நார்மலாக 1x இருக்குது கேமராவில் எடுத்தது. இதை நான் 0.5 கொண்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 19 நிமிஷத்துக்கு போயிடுச்சு. வீடியோவும் கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. ஸ்க்ரீன் பார்த்தாலே தெரியும். இப்போ ஸ்லோ மோஷனில் இருக்குது. ஸோ இப்போ ஸ்லோ மோஷனில் அழகாக பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோ மோஷன் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது அங்கங்கே வந்து வீடியோ பிரேக் ஆகும். ஸோ அந்த பிரேக் ஆகிறத வந்து இப்போ வந்து குறைக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் ஸ்மூத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து இப்போ புது அப்டேட்டில் வந்துருக்கு. இந்த அப்டேட் வரணுன்னா நீங்கள் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் அப்டேட் பண்ணிக்கிங்க. இது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏஐ ஸ்மூத், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்மூத். இந்த ஆப்ஷன் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஸ்லோ மோஷன் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது அங்கங்கே வீடியோ வந்து பிரேக் ஆகும். ஸோ அந்த பிக்சல் வந்து பிரேக் ஆகும். அதை சரி பண்ணுறதுக்காண்டி ஒரு நியூ அப்டேட் மாதிரி ஸ்மூத் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மூத்தை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஸ்பீடில் வைக்கணுமோ சூஸ் பண்ணிட்டு ஸ்மூத்தை கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் அந்த ஓகே பட்டனை கொடுத்தீங்கன்னா ப்ராசஸ் ஆகும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் லாக் பண்ணக்கூடாது, இல்லை வேறு எந்த ஆப்புக்கும் போகக்கூடாது. ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 100% முடிஞ்சோடனே உங்கள் வீடியோ வந்து நீட்டாக வந்து ஸ்லோ மோஷனில் எடிட் ஆகிரும். ஸோ அந்த ஸ்மூத் ஆப்ஷன் வந்து அந்த இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னும் எது ஸ்லோ மோஷன் வீடியோ வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வால்யூம்ஸை வந்து எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம வியூவர்ஸ் வந்து கேட்டிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா ஏஐ ஸ்மூத் வந்து அப்ளைட் ஆகிடுச்சான். ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது. எந்த ஒரு பிரேக்குமே இல்லாமல் வீடியோ பக்காவாக இருக்குங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் நீட்டாக இருக்குது. ஏஐ ஸ்மூத் இந்த ஆப்ஷன் கொஞ்சம் நான் பரவாயில்லைங்க. முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குது. பிரேக் ஆகலை. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ இந்த வீடியோவில் இருக்க வால்யூமை எப்படி கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தெரியும். பேக்ரவுண்டில் சவுண்டு ஓடிட்டுருக்கு, கேட்டிருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த வால்யூமை கட் பண்ணணுன்னா என்ன பண்ணுன்னு பாருங்கள். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வால்யூம்னு ஒரு பட்டன் இருக்கும். வால்யூமை கிளிக் பண்ணி 100% இருக்கும். ஃபுல்லாக 0 பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்க வால்யூம் வந்து கட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வீடியோ வச்சுருந்தாலும் வால்யூமை கட் பண்ணணுன்னா இந்த மாதிரி மியூட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வால்யூமை கொடுத்து சவுண்டை 0 பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மியூசிக் ஆப்ஷன் இருக்கும். மியூசிக்கில் போயிட்டு ஏதோ புது மியூசிக் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோவில் இருக்க சவுண்டை கட் பண்ணிட்டு புது மியூசிக் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதில் எது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.